தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை மனு அளித்தேன். தேர்தல் வரும்போது கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்தில் நானும் என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து அவரிடத்தில் மனு மூலமாக கோரிக்கை மனு மூலமாக அளித்தோம். தேர்தல் வருகின்ற பொழுதுதான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோடு பேசி முடிவு செய்யும். மக்கள் விரோத திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சி. மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காகவே டெல்லி பயணம். டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் அவரை சந்திச்சு பேசியிருக்கோம். மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். தமிழகத்திற்கு தேவையான நிதியை காலதாமதமின்றி உடனே வழங்கிட மத்திய உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தப்பட்டது. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை மட்டுமே கடைபிடிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி காலதாமதமாகிக் கொண்டிருக்கின்றது. அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அதேபோல பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதிகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். தமிழகத்தின் நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், நடந்தாய்வாழி காவிரி திட்டம் போன்ற திட்டங்களை விரைந்து நடைமுறைப்படுத்த வலியுறுத்தல். காவிரியில் மேகதாது அணை கட்ட எக்காரணம் கொண்டும் மத்திய அரசு அனுமதி அளிக்க கூடாது எனவும் மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி தமிழக அரசு செய்தி வெளியிடப்பட்டிருந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படிதான் மத்திய அரசு கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும். தமிழகத்தில் நடைபெற்றுள்ள டாஸ்மாக் ஊழல் குறித்து விரிவாக விசாரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தல். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தும் பேசியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதை முழுமையாக விசாரித்து தவறு இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அதே போல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டிருக்கின்றது. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அதோடு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கின்றது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றோம். சென்னை தரமணியில் அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 10 நாட்களுக்கு பிறகு போக்சோ வழக்கு பதிந்த காவல்துறை. கடந்த 16ஆம் தேதி மாணவி பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் மாணவர்களின் போராட்டத்திற்கு பிறகு தூக்கம் கலைத்த ஏவல்துறை. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளில் தொடர்ந்து மெத்தனமாக செயல்படும் திராவிட மாடல் அரசு. எத்தனை முறை நீதிமன்றங்களில் குட்டு வாங்கினாலும் திருந்தாத இந்த விளம்பர மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என பெண்கள் காட்டம். தரமணி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் மாணவர்களின் போராட்டத்திற்கு பின்னர் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் மக்களிடையே பல்வேறு சந்தேகங்கள் வலுத்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சாரை காப்பாற்ற துடித்தது போல இந்த விவகாரத்தில் சம்பவத்தையே மறைக்க திராவிட மாடல் அரசு திட்டமிட்டதா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனது புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து வெளியிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க புகார்.
ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் அச்சமில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் அவலம். திருவாரூர் அருகே 14 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிக்கினான். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பெற்றோர் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே காதலிக்க மறுத்த 17 வயது சிறுமியை தீ வைத்து எரித்த கொடூரம் நடந்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க திறனில்லாமல் தனக்குத்தானே அப்பா பட்டம் சூட்டிக் கொண்டவர் உயிருக்கு போராடும் இந்த சிறுமிக்கு என்ன பதில் சொல்வார் என மக்கள் கேள்வி. கோவை சுந்தராபுரம் அருகே மது பாட்டிலால் லாரி ஓட்டுநர் அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் ஏற்படும் கொலைகள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் காட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த காவனூரில் சொத்து தகராறில் 70 வயது மூதாட்டி கொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே புதுக்குளத்தில் சொத்து தகராறில் அண்ணனை தம்பியே அடித்துக் கொன்ற அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பிடிபட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை காடாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே சுமார் 7500 லிட்டர் எரிசாராயம் சிக்கியது. திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயத்தால் 70க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோன பிறகும் கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்திருப்பது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகே 5 கிலோ குட்கா மற்றும் 5 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் அதிகரித்திருக்கும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க முடியாமல் தடுமாறும் திராவிட மாடல் அரசு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே காந்தி நகரில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் பெற்றோர்கள் அச்சம். காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 சிக்கினர். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் நொறுக்கு தீனி விற்பதைப் போல சர்வசாதாரணமாக கஞ்சா விற்கப்படுவது ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சீரழிந்து கிடப்பதை காட்டுவதாக மக்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ரயிலில் 16 கிலோ கஞ்சா சிக்கியதால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் இருப்பு பாதை காவல்துறை செயல் இழந்து இருப்பதால் ரயிலில் கஞ்சா கடத்தல் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் புழல் மத்திய சிறையில் கைதியிடம் இருந்து மீண்டும் கஞ்சா சிக்கியதால் அதிர்ச்சி. தமிழக சிறைகளில் தொடர்ந்து கஞ்சா புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சிறைகளை கூட கட்டுப்பாட்டில் வைக்க தெரியாமல் திணறும் ஸ்டாலின் அரசு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பட்டப்பகலில் 22 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்த கொள்ளை கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் வழிப்பறிகளும் கொள்ளைகளும் அதிகரித்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை தண்டையார்பேட்டையில் வடமாநில இளைஞரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 காவலர்களையும் தாக்க முயன்றதால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சும் சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 10 சவரன் நகைகள் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பெண்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருந்து பள்ளிப்பட்டு நோக்கி சென்ற அரசு பேருந்து நடுவழியிலேயே பழுதாகி நின்றதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. அரசு பேருந்துகளை அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் தொடர் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றனர்.
தலைநகர் சென்னையில் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதை மறைக்க என்கவுண்டர் நாடகம் அரங்கேற்றப்பட்டதா என கேள்வி எழுப்பும் மக்கள் இப்படி செய்வதால் குற்றங்கள் குறைந்து விடாது எனவும் விமர்சனம். நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்க்க மருத்துவர் மறுப்பு தெரிவித்ததாக குற்றச்சாட்டு. பிரசவ வார்டில் மருத்துவர் யாரும் இல்லாத நிலையில் பொது மருத்துவர் மருத்துவம் பார்க்க மறுத்ததோடு எங்கு வேண்டுமானாலும் சென்று புகார் செய்யுங்கள் என ஆணவமாக தெரிவித்ததாக தகவல். வேற யாரும் இல்லை. சரி, ஓகே. ஒரு டாக்டர் வந்து பிரசவ வார்டுக்கு டாக்டர் இருக்குமா இருக்கக்கூடாதா? பிரசவ டாக்டர் எங்க? புரியல, என்னது? யாருக்கு கேட்கணும் மேடம்? யாருக்கு கேட்கணும் மேடம்? உங்களுக்கு தான் யாருக்கு கேட்கணும்? அரசு தலைமை மருத்துவமனையிலேயே பிரசவ வார்டில் மருத்துவர் இல்லை என்றால் வேறு எங்கு இருப்பார்கள்? இது குறித்து மருத்துவத்துறை அமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் நிலவும் மருத்துவர் பற்றாக்குறையால் கர்ப்பிணிகள் படும் துயரம் குறித்து பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணின் தந்தை உருக்கமான பேட்டி. பிரசவ டாக்டர் இல்லை, அதனால் நீங்கள் கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்க. அவங்க பாப்பாவே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நான் கையெழுத்து போடல. வெளியே அனுப்பிச்சிட்டு பேர் வேறு வழி இல்லாமல் சரி நம்ம கோவப்படக்கூடாது, வீரம் இல்லை வேகம் முக்கியன்றதுனால போய் கையெழுத்து போட்டு சரி அடுக்குமுறைக்கு போகிறோம். ஆனால் அடுத்து வர ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுன்னு தான் நாங்கள் இதை சொல்கிறேன். என் பெண்ணை விட்டுருங்க. இந்த மாதிரி 1008 பெண்ணுங்க வருது. அவங்க பிரசவ வழியில் எப்படியோ இருப்பாங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு? இது கவர்மெண்ட்டும் இந்த மருத்துவத்துறையும் மருத்துவ அமைச்சரும் இது ஏதாவது ஒரு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் தான் அதுக்கு தீர்வு. ஒவ்வொரு பெண்ணும் வழியில் வந்து அடுக்குமுறை போனால் இங்கேருந்து அடுக்குமுறை சுமார் 40 50 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே இடையில எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகள் இருக்கும் அறையில் டைல்ஸ் ஒட்டும் பணி நடைபெறுவதால் நோயாளிகள் அவதி. நோயாளிகளை வேறு அறைக்கு கூட மாற்றாமல் அலட்சியத்துடன் செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சட்டமன்றத்திலும் பொது மேடைகளிலும் மக்களை தேடி மருத்துவம் என உருட்டும் திராவிட மாடல் அரசு மருத்துவமனையில் நிலவும் மருத்துவர் பற்றாக்குறை பற்றி என்ன பதில் சொல்லப் போகிறது? மாரத்தான் போட்டிகளில் மட்டும் கவனம் செலுத்தும் அமைச்சர் மாசு இனியேனும் மருத்துவமனைகளின் பக்கம் தன் கவனத்தை திருப்புவாரா என மக்கள் கேள்வி. நாகர்கோவிலில் குடிநீர் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து ஒருவர் படுகாயம். தோண்டப்பட்ட பள்ளம் மூடாமல் இருந்ததால் இருசக்கர வாகனத்தில் வந்த நேசகுமார் என்பவர் பள்ளத்தில் விழுந்து படுகாயம். தமிழகத்தில் சுமார் 2800 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படாமல் இருப்பதாக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை ஆணையர் தகவல். சரக்கு வாகனங்களுக்கு போக்குவரத்து காவலர்கள் அளிக்கும் சலான்கள் 50% மேல் வசூலிக்கப்படவில்லை எனவும் தகவல். சென்னை பள்ளிக்கரணையில் பாதாள சாக்கடை பணியின் போது பள்ளத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி தொழிலாளி உயிரிழப்பு. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக சக தொழிலாளர்கள் வேதனை. சென்னை எண்ணூர் அருகே பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து மீது கல்லை வீசி தாக்கிய நபரால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சீரழிந்து கிடக்கும் போக்குவரத்து துறை மீது மக்கள் ஆத்திரம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உடன்குடி பேரூராட்சியில்
சாதிய வன்கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட தூய்மை பணியாளருக்கு 2 ஆண்டுகள் கடந்தும் நீதி கிடைக்கவில்லை என வேதனை. குற்றவாளிகளுக்கு துணையாக திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து வருவதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. அந்த ஈவோக்கு எல்லாம் இவரை வச்சு வேலை தான் வாங்கினாங்க தவிர யாரும் ப்ரொமோஷனை பற்றி சொல்லவே இல்லை. இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு 4 வருஷம் தான் கிடக்கு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு, 4 வருஷத்துக்கு நான் 5 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி பேசினதெல்லாம் இதில் ஏதோ வாய் தகராறு நடந்திருக்கு. வீட்டுக்காரர் ரூமில் வச்சு என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. அந்த 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 ஸ்பாட்லேயே அவர் மருந்து வாங்கி குடிச்சிருக்கார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசி கடத்தியதாக 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் கடத்தல் சம்பவம் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்த அவலம். கருணாநிதியின் பேனாவிற்கு கடலில் சிலை வைக்க துடிக்கும் ஸ்டாலின் அரசு முண்டாசு கவிஞரின் நினைவு இல்லத்தை பராமரிக்காதது திமுகவின் போலி தமிழ் பற்றை அம்பலப்படுத்தி இருப்பதாக மக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் தூய்மை பணிக்கான மின்கல வாகனங்கள் பயன்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அவலம். மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து வரும் திராவிட மாடல் அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே நகராட்சியோடு ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மனித சங்கிலி போராட்டம். நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் போராடியே கோரிக்கையை வலியுறுத்தும் நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதிகள் உட்பட 4 பேர் மீது பொருளாதார தடை விதித்த பிரிட்டன். அந்நாட்டில் 2009 நடந்த உள்நாட்டுப் போரில் மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக குற்றச்சாட்டு. வெனிசுலாவிடம் இருந்து பெட்ரோல் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதலாக 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா அறிவிப்பு. அமெரிக்காவின் இந்த அறிவிப்பால் இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு என மக்கள் அச்சம். பூமிக்கு அடியில் ஏவுகணை நகரம் உருவாக்கியுள்ளதாக வீடியோ வெளியிட்ட ஈரான். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வாரத்திற்கு ஒரு ஏவுகணை நகரை உலகிற்கு அறிமுகப்படுத்துவோம் என்று எச்சரித்துள்ளதால் உலக நாடுகள் அதிர்ச்சி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் 11 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. 243 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் குஜராத் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 232 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி. பதினெட்டாவது ஐபிஎல் தொடரில் 6வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், முன்னாள் சாம்பியன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு கவுஹாத்தியில் நடைபெற உள்ளது. நடிகை கீர்த்தி சுரேஷ் ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக நடிக்க உள்ளதாக தகவல். திருமணத்திற்கு பிறகு அவர் நடித்திருக்கும் அக்கா என்கிற வெப் சீரிஸ் வெளியாகியுள்ள நிலையில் பாலிவுட் பக்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்.